வணக்கம். ஜிபாக்ஸ் மீடியாவிலிருந்து உங்கள் சத்யா வைட்டி. நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஜாம்பிஸ். ஜாம்பிஸ்னா என்ன, ஜாம்பிஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1819 வருஷம் ராபர்ட் அப்படிங்கிற பிரேசிலை சேர்ந்தவர் தன்னுடைய புக்கில் முதல்ல ஜாம்பி அப்படிங்கிற வார்த்தையை வெளியிட்டார். அதுக்கப்புறமா தான் ஜாம்பியை பற்றி நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஜாம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனித உடல் இறந்ததுக்கு அப்புறம் எந்திச்சு நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சாத்தியமடைந்ததுன்னா சூனியக்காரங்களை வச்சு தான். பட் மாடர்ன் டேஸில் இது ஒரு வைரஸாலேயோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தவறாக போனதுனாலையோ இந்த மாதிரி ஜாம்பிஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஃபேண்டசி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜாம்பிங்கிறது உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணணும். அந்த வைரஸால் உங்கள் மூளையில் உள்ள 3 முக்கியமான ஏரியாக்களை பாதிப்படைய செய்ய வைக்கணும். அந்த 3 தான் அமிக்டலா, ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ், அப்புறம் கடைசியாக வென்ட்ரோமீடியல் ஹைப்போதாலமஸ். இந்த அமிக்டலா என்ன பண்ணுன்னா உங்களோட எமோஷனல் பிஹேவியரையும் மோட்டிவேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்களோட எமோஷன் எல்லாத்தையும் சொல்கிறது இந்த ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான். கடைசியாக வென்ட்ரோமீடியல் ஹைப்போதாலமஸ். இது நம்ம மூளையில் 2 பாகமாக இருக்கும். வென்ட்ரோமீடியல் நியூக்ளியை என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்போ சாப்பிட்றத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும். ஹைப்போதாலமஸோட வேலை என்னென்னா நீங்கள் எப்போ சாப்பிட்றத ஆரம்பிக்கணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது இதோடைய வேலை. இந்த 3 ஏரியாலையும் பாதிப்பை உண்டு பண்ணால் ஒரு வெறி உள்ள, பயங்கர பசி உள்ள, அரை மூளை மட்டுமே வேலை செய்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு இருப்பான். அவன் தான் ஜாம்பி. ஜாம்பிக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மிச்ச ஜாம்பியை அது சாப்பிடாது. அதுக்காக நீங்கள் வேஷம் போட்டு ஜாம்பி மாதிரி பக்கத்தில் போய் நிற்காதீங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு அடிச்சிடும். மிருதன் படத்து மூலமாக ஒரு ஜாம்பி 3 நாளைக்கு மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஒரு மனிதன் இறந்து போனான்னா அவனோட மூளை 3 நாளைக்கு மேலே இருக்காது, ஆனால் அது அழுகி போயிடும். ஆனால் ஜாம்பிங்கிறது முழுசாக இறந்து போகாத ஒரு உடல், அதனால அது சாகாது. அப்படியே இருந்தாலும் ஒரு மனுஷனால் 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் வாழ முடியாது. அதனாலையும் ஜாம்பி இறந்து போகலாம். அதையும் மீறி ஜாம்பி எப்படியோ வாழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெத்து கன்ஃபார்ம். நீங்கள் ஜாம்பியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா 1 இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஜாம்பியாக மாறிடுவீங்க. ஒருவேளை உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் உயிர் வாழலாம். உங்களுக்கு இன்னும் கூட தான் எவ்வளோ நேரத்தில் கடிச்சோன்னே ஜாம்பியாக மாறுவேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓட் மீல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஜாம்பியாக மாறுவீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ என்ன ஜாம்பி கடிச்சதுன்னா நான் 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜாம்பியாக மாறிடுவேன். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஜாம்பிஸ்க்குன்னு சில தன்மைகள் இருக்குது. அதோட வாசனை தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அதோட பார்வை தன்மையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதோட மோப்பத்தன்மை மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜாம்பியாக மாறினவங்கள தயவு செஞ்சு போய் தொடாதீங்க. ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் ஜாம்பியாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற விஷயமே மறந்து போயிடும். உங்களை கண்டிப்பாக கடிக்க தான் வருவாங்க. அதனால் ஜாம்பியை தொடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஜாம்பி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் வீட்டில் சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் முதல்ல எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து கடையிலையோ ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் போய் ஏதாவது சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களை பாதுகாக்க ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட கன் கிடையாது. நம்மக்கிட்ட ஆனால் இன்னொரு வெப்பன் இருக்குது, அருவா. ஸோ இது உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஜாம்பியை நேரில் பார்த்தாலோ இல்லை சண்டை போடுற மாதிரி இது வந்தாலோ தயவு செஞ்சு கத்தாதீங்க, சவுண்டு ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா நிறையா ஜாம்பி ஒன்று கூடிடும். அப்புறம் நீங்கள் நிறையா ஓட வேண்டியிருக்கும். ஒரு ஜாம்பியை பார்த்தா அதுக்கிட்ட சண்டை போடுறதை விட ஓடுறதே நல்லது. ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறையா ஏதோ ஒரு சவுண்டுனால எல்லா ஜாம்பியும் ஒன்று கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ கூட்டத்தை உங்களால் சமாளிக்கவே முடியாது. அதனால் கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஓட வேண்டியிருக்கும். அதுக்கும் தயாராகிருங்க. இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மிருதன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாம்பி ஃபிலிம் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் OMK எனை மாற்றும் காதலேங்கிற ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர். ஜிபாக்ஸ் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 1000 வியூஸ்க்கு மேலே போய் இன்னும் பயங்கர ஹிட் ஆகிட்டே வருது. தேங்க்ஸ் அ லாட். இதே மாதிரி நிறைய படங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஜிபாக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். ஜிபாக்ஸ் மீடியாவிலிருந்து சத்யா வைட்டி. நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா ஜாம்பிஸ். ஜாம்பிஸை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு
நாம இன்னைக்கு வந்திருக்கோம். என்னடா பண்றீங்க? இங்க வா பேசுவோங்களே நான் சொன்னமா. நாங்க ப்ரோமோட் பண்றோம் இந்த வீடியோவை. ஜோம்பி கடிச்சிரும். அப்படி நம்ம ரீடேக் ரீடேக்கா? ரீடேக் கண்ணாடி எங்க எடுத்த? ஹீரோவே சும்மா தான் வந்திருக்காரு, கண்ணாடி போட்டு வந்திருக்காரு. நீங்க நாங்களும் மம்முட்டி நினைச்சேன். சீரியஸா வேற யாரும் டிஃபரெண்டா இருந்துச்சுல்ல லுக்கா. ப்ளே பண்ணு. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றோம். டைரக்டர்